இப்போ வந்து அல்மதினா ஹைப்பர் மார்க்கெட் மாற்றிட்டாங்க. இங்கே தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே பெய்டு பார்க்கிங்காக மாற்றிட்டாங்க. எப்போ ஜனவரி 20 ஜனவரி 12 ஷாபியா 12 இருக்கா? என்னது ஷாபியா 12? ஷாபியா 12 தானே இது இருக்கு. இதானே ஷாபியா. இங்கே தான் போகிறோம். ஏத்தா ஓப்பன் ஆயிடுச்சா? நான் கலர் அடிச்சிட்டு இருக்காங்க பாரு. இல்லை அவங்க இது போட்டுட்ருக்காங்களே, அது கேட்குறேன். பெய்ட் பார்க்கிங் பாரு, எல்லாம் இது போட்டுட்ருக்காங்க. பிளாக் எதுக்கு போடுறாங்க? பார்க்கிங் டே பெயிண்ட் வச்சிட்ருக்காங்க. ஜனவரி 12 இந்த பார்க்கிங். பன்னெண்டாம் தேதி 12ஆம் தேதியிலேருந்தா? அடி தங்கம் அதையும் காமிச்சிட்டு வந்துருச்சு. காமிச்சிட்டேன். பார்க்கிங் காசு கூட பாருங்க, ஒரு க்ரீன் கலரில். அங்கே தான் நம்ம வந்து 1 ஹவருக்கு 2 dirhams. புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அது அவுட்லெட். 4 dirhams 3 hours 4 hours 16 dirhams. கீழே விழ போகிறது கன்ஃபார்ம். நம்ம மெத்து கார் உனக்கு ஃப்ரீயாக தராங்களா, வாங்கிக்கிறியா? ஏப்பா நோவா வந்துச்சு இல்லை? உங்களோட ஃபேவரட் மைலோவா? நோ. ஷிப்பி அன்னைக்கு எவ்வளோக்கா வாங்கிட்டு வந்தீங்க? 10 dirhams. கிளாசிக் மசாலா. கம்பி மிட்டு இதெல்லாம் ரைஸ் வித் சுகர் இருக்கு. ஸ்பைசஸ் கம்பு தான் இருக்கு. வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். நீ ஏதாச்சும் தூக்கிட்டே உட்காந்து வேணாம், நல்லா இருக்கு. 20 ग्राम कर दो. இதெல்லாம் நட்ஸு, சாக்லேட்ஸ். 2 ग्राम. ஏன் இடிச்சிடுச்சு தள்ளுறீங்க? மித்து எதுவும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமா, சிக்கன் அம்மா வீட்டில் பண்ணித்தரேன். அதே மாதிரி செஞ்சு தரேன் உனக்கு. கர்ட் வாங்கலாமா வேணாமா? 449 வேணும். எஸ், வெஜிடபிள் செக்ஷன். மித்து கம்மனு இரு மித்து. போடாத. மாதுளை எவ்வளோ? மித்து அங்கே போகக்கூடாது, இங்கே வா.
ம் இது என்னன்னு தெரியல. ஆ வேணாம் இருக்கு. இதான அணிலுக்கு பிடிச்சது. ம் ஆமாம்மா. அம்மா இதான் அணிலுக்கு பிடிச்சது. அப்படியா? தெரியலையே. எடுங்க எடுங்க, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. மித்து இதை இது பண்ணி கொடுமா, அப்பாட்ட கொடுத்துருங்க. இது சில கிழங்கு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதுதான் நினைக்கிறேன். அதுதான் ஸ்வீட்டாக இருக்கும் போல். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே குடும்பஸ்தனாத்தான். பயங்கரமாக குடும்ப பொறுப்பெல்லாம் அப்படியே தலையில் ஏற்றிட்டு தான் இருக்கு. நீ எவ்வளோ இடம்லாம் இருக்குது. இங்கே இருக்கேன் போ. இன்னும் எனக்கு ஒரு பாட்டில் கிடையாதா? ஏன் போனால் போதும், பொழைச்சி போகிறோம். ஒரே ஒரு பாட்டில் கொடுங்க. பன்னீர் சோடா ஓட்டிப்போ பீஃப் உடம்பு லிவர், பீஃப் லிவர். ஆலிவ்ஸ்லாம் அவ்வளோ தான். ஆலிவ்ஸ் இதை என்ன பண்ணுவாங்கன்னா வினிகரில் போட்டு ஊற வச்சுட்டு, நம்ம ஊரில் மிளகாய் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிட்ஸுக்கான ஸ்கின் கேர். என்ன பண்ணுறேன் அங்கே வை. ஐஸ்கிரீம் யூனிக். நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமே, அது என்னது? அப்படியா? ஞாபகம் இல்லை. இது மாதிரி நான் ஒரு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்ல. ஏன் வேணுமா? என்ன வேணாம், வாங்க போகிறீங்களா? அப்படி நின்று பார்க்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு நின்று பார்க்கலாம். இன்னும் ஃபாஸ்ட்டாக. நிற்கிறோம் தான் ஸ்டெடியா. இன்னும் ஃபாஸ்ட்டாக சுற்றணும். ஓகே. எட்டு 7 கிடையாது. அது பால்கோவா வீட்டில் எவ்வளோ இருக்கு? சரி, மிளகாத்தூள் இருக்குல்ல, சாப்பிட்டுக்கலாம். இந்த கார் வெளியில் 58க்கு பர்ச்சேஸ் பண்ணால் கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் எழுதி அதில் போட்டால் கூப்பன் கார்டு இந்த கார் வின் பண்ணலாம். வாருங்கள், வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த கார் தான் வின் பண்ணால் அந்த கார் கூப்பன். வாளு அதில் ஏறாத, கீழே இறங்குமா. அவ்வளோதான், ஃபினிஷ். ஆல்ரெடி நெக்ஸ்ட்டோ போனால் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே கவர் பண்ண முடியல.
என்னை விட்டு ஓடுங்க. உன்னை விட்டுட்டுலாம் ஓடல, விடு, கையை விடு, விடுறா. போலாமா? போட்டு நிறையா ஆல்பம் ட்ரை சுகர் போட்டு நிறைய பண்ணி தரணுமா? நான் எப்படி ஆல்பம் மிட்டாய் பண்ண சொல்றேன்னா ஃபில்ட் பண்ணிட்டு ஓகே அத ஆல்பம் மிட்டாய் மோல்ட்ல போட்டு ஓகே அத வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சுகர் அத மெல்ட் பண்ணிட்டு மறுபடியும் வெறும் சுகர் மட்டும் தான். எனக்கு சுகரே இல்லாமல் போட்டு குறைச்சிருந்தேன் அல்பன்லிபிள். கொஞ்சம் ஃப்ளார், சரி, சுகர், ஓகே, தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். சரி, அதுக்கப்புறம் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணணுமா? ஃப்ரீஸ் பண்ணி திரும்ப ஹீட் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணி ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணணுமா? சரி சரி, அவ்வளவுதான். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா அப்படியே நல்லா சொல்றேன். நீ தான் நல்லா சாப்பிடு, எனக்கு தெரியுமேடி. அம்மா எனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணும். சாப்பிட்டு தானே வீட்டில் போயிட்டு எல்லா ஸ்நாக்ஸ் இருக்கு, சாப்பிடலாம். என்ன ஸ்நாக்ஸ்? பால்கோவா இருக்குல்ல, சாப்பிடலாம். பால்கோவா, அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்கலாம் கேர் பண்ணிக்குவாங்கல்ல, அந்த லேடி இறந்துட்டாங்களா? சின்ன பிள்ளைங்க எதுல மாஸ்க் படுத்தலையா? ஆமாடி, அவங்களைங்க ஷூட் பண்ணிட்டாங்க. எனக்கு இதில் பாதி புரியவே இல்லை. மாஸ்க் படுனா எனக்குமே அந்த அளவுக்கு ஏதோ ஃபாஸ்ட்டாக அப்படியே ஏதோ போயிட்டே இருக்க மாதிரி. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். 3-5க்கு மேல ரீச் ஆயிட்டுன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஓகே, இப்போ வந்து 3-5க்குள்ள ரீச் ஆயிட்டா விளையாட போக கூடாது லிசன்ட். ஓகே ஓகே. அப்பா டீல் வேடா, அப்பா டீல் வேடா, அப்பா கையெடுங்க. டீல்னா டீல் தான். வேணாம். என்ன அது எப்படி? அதெல்லாம் முடியாது. வேணாம் வேணாம் வேணாம். ஓகே, அதெல்லாம் என்னத்தான் வரமாட்டான் பயந்து. பயந்துட்டான் பையன். நீ விளையாட போகக்கூடாது ப்ளீஸ். வேணாம். 2 மினிட்ஸில் நீ வீட்டுக்கு போயிட்டேன்னா விளையாட போக விட மாட்டோம். இல்லை 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, அப்பா வீட்டுக்கு போகலை அப்படின்னா ஓகே, நீ விளையாட போகலாம். ஓகே, டீல். ஓகே, அழலாம் கூடாது. ஓகே, பார்க்கலாம். ஆனால் டீல் வேணும். ஏன்? ப்ளீஸ். நீ இது அப்புறம் ஏன் பயப்படுற? அப்புறம் ஏன் பயம் உனக்கு? எனக்கு ஒன்று சரி, நான் விளாட போடுவேன், நீ விட்டுரு. நானே விளாட இன்னைக்கு தான் போகிறேன். பயந்துட்டான். சிரிக்காதீங்க, எனக்கும் வருது. சிரிச்சா கோவம் வரும். ஆட்டத்தில் ஜெயிக்க போகிறது நான் தான், ஆட்டத்தில் தோக்க போகிறது மித்திரன். ஆட்டத்தில் ஜெயிக்க போகிறது மித்திரனா அவங்க டேடியா? பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். மித்திரன் கோவமாயிட்டாரு. ஐ ஜாலி. ஏ 3-4 தான் ஆகுது. 3-5க்குள்ள இங்கே ரீச் ஆகணும். அதான் அப்பா ஆயிடுவாங்கல்ல, இப்போ 3-5க்குள்ள ரீச் ஆயிடுவாங்க. 3-5லேருந்து உனக்கு 3-6 மாறதுக்குள்ளே இந்த அப்பா வந்து இதாயிடு, உள்ள போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. பார்க்கலாமா? வீட்டுக்குள்ள கிடையாது, வீட்டுக்கு வெளியில. ஓகே, பார்க்கிங்ல. 3-5 ஆகுது. பார்க்கிங்ல இல்ல, ரோட்டு கிட்ட. நீ இதெல்லாம் சீட்டிங், இதெல்லாம் ஓகே, ரோட்டு கிட்ட தானே. 3-5 ஆகிறதுமே நான் ரோட்டு கிட்ட போயிடுவேன். சரி போ. பார்க்கலாம். அவ்வளோதான், வந்துட்டோம்ல. ஷீப்பிங் விளையாட போல. ஷீப்பிங் விளையாட போல. ஆனாலும் நான் விளையாட போவேன். ஏன்? அதான் இங்கே பாரு, நீ இது கேமில் வந்து தோத்தாங்கொழி ஆயிட்ட. தோத்தாங்கொழி போயில, வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு போகலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதானா? ஜாயின் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.